ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். இது பீட்ரூட் வச்சு செய்யக்கூடிய ஒரு அடை. இது பண்ணுறதுக்காக ரெண்டே மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பீட்ரூட் எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி குட்டியாக துருவி எடுத்து இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் இதை குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இலை, இது கூட சாட் மசாலா, கரம் மசாலா, அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துருக்கேன். இது கூட சிக்கன் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பொட்டேட்டோ இதை நல்லா வேக வச்சு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் அரிசி மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு எது வேணால் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இமீடியட்டாக நம்ம வந்து இதை நல்லா அடை மாதிரி தட்டி சுட்டு எடுக்க போகிறோம். அயன் தவாவாக எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயிலோ இல்லை நெய்யோ வந்து க்ரீஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி 2 பக்கமும் நல்லா வேக விடணும். வெந்ததுக்கப்புறமா திருப்பி திருப்பி போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். முக்கியமாக இந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை பொறுத்தவரை நம்ம தயிர் கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.